قد كفاني علم ربي من سؤالي واختياري فدعائي وابتهالي شهيد لي بافتقاري قد كفاني علم ربي من سؤالي واختياري فدعائي وابتهالي شهيد لي بافتقاري. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, யூடிஜே அமைப்பினரால் கொழும்பு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இஜ்திமா நிகழ்ச்சியில் அற்புதமான தலைப்புகளின் கீழ் அழகுபட அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் தூதருடைய பொன்மொழிகளை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்திவிட்டு நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இங்கே ஒரு அவகாசத்தை வழங்கி அல்லாஹுவின் உதவி யாருக்கு என்ற ஒரு தலைப்பும் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா தன்னால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு இரண்டு வகையான உதவிகளை அல்லாஹ் செய்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி. மற்றொரு உதவி மன்னரை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் உபகாரம், அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய உதவி.
உலகத்தில் வாழும்போது அவன் யாருக்கு உதவி செய்கிறான்? அவனால் உதவி செய்யப்படுவதற்கு தேர்வு செய்யப்படுகிற மனிதர்கள் யார்? அவனுடைய உதவி இந்த உலகத்தில் உண்டுமா இல்லையா? ஆதம் நபியிலிருந்து அல்லாஹுடைய ரசூல் வரை இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய சமூகத்திற்கு அவன் எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் இந்த பூமியில் செய்தான்? அவனுடைய உதவிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார்? யார் அவனுடைய கோபத்திற்கு உரியவர்கள், யார் அவனுடைய கருணைக்கு உரியவர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதத்தின் மூலம், தூதருடைய பொன்மொழிகளின் மூலம் பலமுறை நாம் எல்லாம் அறிந்தவர்கள்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு இறை தூதர். அந்த தூதருடைய சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த உதவி, நெருப்பையே பூஞ்சோலையாக மாற்றி ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்த அந்த இறைவன், கடலையே பிளக்கச் செய்து தன்னையும் தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய தூதரையும் காப்பாற்றிய வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. தன்னை நேசிக்கின்ற, தன் மீது அன்பு பாராட்டுகின்ற, தன்னால் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இந்த பூமியில் வாழ்கின்ற, தன்னையே முழுக்க முழுக்க சார்ந்திருக்கின்ற, தான் ஏவிய காரியங்களை இயன்றவரை செய்கின்ற, தன்னால் தடுக்கப்பட்ட காரியங்களை முற்றிலும் விலகி வாழ்கின்ற ஏனைய அடியார்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா செய்த உதவி கொஞ்ச நெஞ்சமல்ல. அதே இறைவன் இன்று வரை நம்மோடு இருக்கிறான். உலகம் அழிகிற நாள் வரை நம்மோடு உண்டு. ஆனால் அல்லாஹுவால் கைவிடப்பட்ட சமுதாயம் தான் இந்த பூமியில் அதிகமானவர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவிக்கு உரிய மக்கள் மிக மிக குறைவு. உதவி செய்யவும் பாதுகாக்கவும் உலகத்தில் நம்முடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை தரவும் அல்லாஹ் தயாராகத்தான் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வகையில் நாம் நம்முடைய தகுதிகளை உயர்த்தி வாழ்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சொத்துகள் சூறையாடப்படுகிற நிலைமை, இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டி எழுப்பப்படுகிற ஆலயங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிற கொடுமை, உயிர் பலிகள் வேறு. பொதுவாக முஸ்லிம் சமூகத்திற்கு இன்றைக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எதிரிகளுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றி உள்ள ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு அனாதையாக, அனாதரவாக இந்த பூமியில் விட்டுவிடப்பட்டார்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு இறைவனால் கைவிடப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருப்பதற்கு யார் காரணம்? நம்மை ஆட்சியாளர்களோ, நம்மை அதிகார வர்க்கத்தினர்களோ, நம்மை எந்த ஒரு சமுதாயமும் நம்மை பாதுகாக்காது. காரணம், என்றைக்கு இந்த பூமியில் நாம் முஸ்லீமாக பிறந்தோமோ, அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன், தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய இறுதி தூதர், வேதம் எங்களுடைய திருக்குர்ஆன் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ முன் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் பக்கம் பக்கமாக நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். படிக்க நாமெல்லாம் தவறிவிட்டோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் கிடைத்த உதவி. அந்த மக்கள் அழுதால் அல்லாஹ் இறைவசனங்களை இறக்கி ஆறுதல் சொல்லி இருக்கிறான்.
அந்த மக்களுடைய மனது நோகுகிற ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அந்த மக்களுக்கு ஆறுதல் வழங்கி இருக்கிறான். உணவில்லாத மக்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்திருக்கிறான். வாரிசில்லாத மக்களுக்கு அல்லாஹ் சாரை சாரியாக பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அடிப்படை வசதி இல்லாவிட்டாலும் கூட மன நிம்மதியான வாழ்வை அந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கியது மட்டுமல்ல, அரிசிலே இருக்கிற அதிபதி அந்த மக்களுடைய மரணத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறான். காரணம், அவர்களுக்காக வேண்டி கட்டி அமைக்கப்பட்ட அந்த சொர்க்கத்து மாளிகையை கொடுப்பதற்காக. பூமியிலேயே நடமாடுகிற சொர்க்கவாசிகளாக, பூமியிலேயே இறைவனுடைய திருப்தியையும் அன்பையும் பெற்று வாழ்கிற மக்களாக, ரோம் பாரசீகம் போன்ற மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத அந்த மக்களை பார்த்து பயந்து நடுநடுங்குகிற அளவுக்கு உள்ளத்தில் ஒரு அச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி ஒரு சமூகத்தையே அல்லாஹு தஆலா பாதுகாத்து கட்டி எழுப்பி அவர்களின் மூலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு வழங்கி தூதருக்கு பிறகு அந்த பொறுப்பை தலையிலே அந்த மக்கள் சுமந்து உலகம் அழிகிற நாள் வரை இந்த இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு பணியை தலைமையேற்று நடந்த ஒரு சமுதாயம் இந்த பூமியில் வாழத்தான் செய்திருக்கிறது. ஆனால் ஒரே வித்தியாசம்தான், அன்றைக்கு இருக்கிற திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. தூதரை கண்கொண்டு பார்க்கிற பாக்கியம் இல்லாவிட்டாலும் நபிமொழிகள் நம்முடைய கையிலே உண்டு. அதே இறைவன் தான் இன்றும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அன்றைக்கெல்லாம் அந்த சமுதாயத்தில் ரெண்டே பிரிவினர்கள் தான். இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் ரெண்டு பிரிவு, ஒன்று முஸ்லிம், ஒன்று முஸ்லிம் வேடதாரிகள், இன்னொன்று இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை நாம் பார்வையிடும் போது ஏன் அல்லாஹுவால் இந்த மக்கள் கைவிடப்பட்டார்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உதவி இந்த மக்களுக்கு இல்லாமல் போனதற்கு யார் காரணம்? இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை வகையான முஸ்லிம்கள், முஸ்லிம் சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக பெயரளவில் இஸ்லாம் முஸ்லிம் என்று சொல்லி அரபியிலே மட்டும் பெயர் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் ஆண்கள் உண்டு, முஸ்லிம் பெண்கள் உண்டு. அவர்களுக்கு சலாம் சொன்னாலே பிடிக்காது. அவர்களெல்லாம் மேலை நாட்டு பட்டப்படிப்பு படித்தவர்கள். அவர்களிடத்திலே போய் குர்ஆன் வசனங்களை பற்றி பேசினால் முகம் சுளிப்பார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்னவென்றே தெரியாது, ஆனால் இஸ்லாமிய பெயர்களை மட்டும் வைத்திருப்பார்கள். மழைக்கு கூட பள்ளியின் பக்கம் ஒதுங்க மாட்டார்கள். எக்காலத்திலும் திருக்குர்ஆனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் முஸ்லிம் மக்களோடு பழகுவதையே வெறுப்பாக கொண்டு வாழ்கிற பெயர் தாங்கி முஸ்லிம் இந்த சமுதாயத்திலே உண்டு. இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. அவர்களெல்லாம் எந்த நாட்டில் எந்த சமுதாயத்தில் வாழ்கிறார்களோ அதற்கேற்ப அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் கோயிலுக்கும் செல்லுவார்கள், அவர்கள் சர்ச்சுக்கும் செல்லுவார்கள், தேவைப்பட்டால் பள்ளிக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது வருவார்கள். அவர்கள் எம்மதம் சம்மதம் என்கிற கோட்பாட்டை தாங்கி இந்த பூமியில் வாழ்கிற மக்கள். கோடை காலத்தின் பொழுது சபரிமலைக்கு செல்லும் பொழுது முஸ்லிம்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு கூட செல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விசேஷ பெருங்குற கூட்டங்களில் முதல் வரிசையிலே வந்து முஸ்லிம் பெண்கள் அமர்வார்கள். கோயிலுக்கு செல்கிற முஸ்லிம்கள், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்கிற முஸ்லிம்கள், பள்ளிக்கு செல்கிற முஸ்லிம்கள், தர்காக்களுக்கு செல்கிற முஸ்லிம்கள் என்று யாரையும் பகைக்க மாட்டார்கள். எல்லா மதமும் நமக்கு தேவை, யாரோடு முகம் சுளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு மனிதநேயம் என்கிற ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு எம்மதம் சம்மதம் என்று நடக்கிற முஸ்லிம்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு, வாரத்திற்கு மட்டும் பள்ளிக்கு வருகிற முஸ்லிம்கள், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நோன்பு நோக்கிற முஸ்லிம்கள், பெருநாள் திரளிலே மட்டும் வந்து போகிற முஸ்லிம்கள். அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டுமே இறைவனை நினைக்கிற சமுதாயத்தை சார்ந்த முஸ்லிம்கள் இன்னொரு சாரார். இன்னொரு சாரார்கள் உண்டு. இந்த பூமியில் நாமெல்லாம் பிறந்ததே சுகத்தை அனுபவித்து வாழ்வதற்குத்தான்.
இங்கு வந்து நின்று கொண்டு மரணத்தையோ மண்ணறையையோ மறுமையையோ சொர்க்கத்தையோ நரகத்தையோ என்றெல்லாம் பேசக்கூடாது. மனம் விரும்பியதெல்லாம் செய்கிற ஒரு சமுதாயம். அவர்களுக்கு ஹராமும் கிடையாது, அவர்களுக்கு ஹலாலும் கிடையாது. பெரும் பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக குடும்பம் குடும்பமாக செய்கிற சமுதாயம். அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தட்டி எழுக்குகிற காரியத்தை 24 மணி நேரம் செய்கிற முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. பெயரளவு முஸ்லிம்கள், எம்மதம் சம்மதம் என்று வாழ்கிற முஸ்லிம்கள், பெரும்பாவங்களை செய்து வாழ்கிற முஸ்லிம்கள், இப்படி இஸ்லாத்தில் பல பல முஸ்லிம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்தை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்தால் கூட செய்கிற வணக்க வழிபாடுகளில் முகஸ்துதி, இஹ்லாஸ் கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது. எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு அர்த்தத்தோடு செய்வது, எந்த ஒரு வணக்க வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற இஹ்லாஸ் இல்லாத சமுதாயமும் இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சமுதாயத்திற்கு மட்டுமே உதவி செய்து விட்டு தன்னுடைய உதவியை அல்லாஹு தஆலா நிறுத்தி விட்டானா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சமுதாயத்திற்கு உடனே வானத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி 1000 வானவர்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் பாதுகாப்புக்காக வேண்டிய இறைவன் அனுப்பினானே, அந்த வானவர் என்கிற ஒரு படைப்பு இன்று வரை இருக்கத்தானே செய்கிறது. நினைத்து பார்க்க முடியாத வகையில் எல்லாம் அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தானே, நம்மை விட்டும் ஏன் அல்லாஹ் தூரமானான்? போதைப் பொருள் வஸ்துகள் ஆனாலும், விபச்சாரமானாலும், பாலியல் கொடுமையானாலும், எப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் ஆனாலும், வட்டியானாலும், வார்த்தையால் சொல்ல முடியாத கொடூர குற்றங்களிலே யாரெல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் தான் பெரும்பாலும் ஈடுபடுகிறார்கள் என்பதை மார்க்க உலமாக்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அவர்களை ஈடுபட வைப்பவர்கள் யார்? கிறிஸ்தவ சமுதாயம், யூத சமுதாயம், சியாக்கள், இன்னும் ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கிற பெரும்பான்மை மதத்தை பின்பற்றுகிற பெரும்பான்மை மக்கள் பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு ஷேடோவாக, நிழலாக இருந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை இயக்குகிறார்கள். காரணம், இந்த சமுதாயம் அழிக்கப்பட வேண்டிய சமுதாயம். இந்த சமுதாயம் வாழ்ந்தால் இந்த சமுதாயம் உலகத்தை ஆட்சி செய்துவிடும். இந்த சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆயுதங்கள் உண்டு. திருக்குர்ஆன் என்கிற ஒரு ஆயுதம். இந்த உலகத்தில் எண்ணற்ற வேதங்கள் இருந்தாலும் அந்த வேதங்கள் எல்லாம் காலத்தின் சவாலை சமாளிக்க முடியாமல் தோற்று போயிருக்கிறது. திருக்குர்ஆன் மட்டும்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எல்லா காலங்களையும் எதிர்த்து சவால் விடுகிற ஒரு அற்புதமான ஒரு வேதம், சக்தி வாய்ந்த வேதம் முஸ்லிம்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே குர்ஆனை விட்டும் அவர்களை தூரமாக்கி பெரும்பாவங்களை செய்ய வைத்து ஈமானை பறித்து மரணிக்கும் பொழுது இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் மரணிக்க செய்ய வேண்டும் என்கிற ஒரு போராட்டம், மறைமுகமான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தையும் அறியாமல் மிகப்பெரிய ஒரு சாதுவாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எதிரிகள் இன்றைக்கு இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். அவருடைய கையிலே ஆட்சி உண்டு, அவருடைய கையிலே அதிகாரம் உண்டு, அவருடைய கையிலே மீடியாக்கள் பலம் உண்டு, அவருடைய கையிலே பொருளாதார பலம் உண்டு, அவருடைய கையிலே ராணுவ பலம் உண்டு, அவருடைய கையிலே ஆள் பலம் உண்டு. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பலத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஒரு பலம் தேவை. அந்த பலம் அல்லாஹ்வுடைய பலம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய பலத்தை கொண்டுதான் இந்த பூமியில் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் இஸ்லாமிய அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டு இந்த பூமியில் அவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் நடமாடவே முடியாது. தனி மனிதனுக்கானாலும், குடும்பத்திற்கானாலும், சமூகத்திற்கானாலும், நாட்டுக்கானாலும் அவனுடைய உதவி நமக்கு தேவை. அந்த உதவியை பெறுவதற்கு என்ன வழி என்று யோசித்தால் இந்த சமுதாயம் நிச்சயம் தலை நிமிர்ந்து நிற்கும். இந்த சமுதாயத்திற்கு எங்கு போனாலும் வெற்றிகள் கிடைக்கும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருடைய முன்னறிவிப்பு என்கிற ஒரு பட்டியலை என் அன்பு சகோதரர் உங்களுக்கு விளக்கினார். எவ்வளவு பெரிய முன்னறிவிப்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று. அந்த முன்னறிவிப்புகளில் ஒரு முன்னறிவிப்பு உண்டு. பச்சை மரத்தில்
அடித்த ஆணியை போல என்றைக்குமே உங்களுடைய உள்ளத்தில் பசுமை நீங்காத சம்பவமாக அந்த சம்பவம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? ஒரு உணவு தட்டை நோக்கி மக்கள் அழைக்கப்படுவதை போல நமக்கு முன்னால் உணவுண்டு, பசிக்கிற மக்கள் எதிரிலே உண்டு. அந்த உணவை உண்ணுவதற்கு அந்த மக்கள் வேகமாக அழைக்கப்பட்டு வேகமாக வருவதை போல உங்களை கொலை செய்கிற மக்கள் உங்களை கொல்லுவதற்காக வேண்டி வேகமாக உங்களை அழைப்பார்கள். யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் சிறுபான்மையிடவராக இருப்போம் அல்ல, அன்றைக்கு நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள், மிகப்பெரிய மனிதர்களாக அன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தின் மேல் இருக்கிற நுரைகளை போல ஒன்றுமில்லாமல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள், அதிகமான எண்ணிக்கையோடு இருந்தும் கூட. அல்லாஹு தஆலா அன்றைக்கு எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி உள்ள பயத்தை போக்கி விடுவான். உங்களுடைய உள்ளத்தில் மரணத்தை பற்றி உள்ள பயத்தையும் உலகத்தை பற்றி உள்ள ஆசையையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. அது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? மரணத்தை பற்றி உள்ள ஒரு பயம், யார் எப்படி போனாலும் சரி நமக்கொன்றும் வந்து விடக்கூடாது. உலகத்தை பற்றி உள்ள ஒரு ஆசை, உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய கடைக்கோடி வரை சென்று அந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், கண்ணில் பார்ப்பதையெல்லாம், ஆசைப்படுவதையெல்லாம், மனம் விரும்புவதையெல்லாம் அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு லட்சியம், அது இருக்கும் காலம் வரை மிக விரைவில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்காது என்று சொன்னவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் தாண்டி இஹ்லாஸாக செய்கிற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து, அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாமல் அவனை மட்டுமே முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் நீங்கள் சார்ந்து வாழும் போது அல்லாஹ்வுடைய வேதனை வராது. நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் தானா என்று ஒரு சில சிறு சிறு சோதனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் அல்லாஹ் சோதிப்பானே தவிர உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ பழகினால் நமக்கு எல்லா காரியங்களும் சர்வ சாதாரணமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்த பணம் இந்த பூமியில் அழியாது. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, கண்ணெதிரே அவர்கள் கஷ்டப்படும் பொழுது தான் சம்பாதித்த பணங்களை அந்த மக்களுக்கும் கொஞ்சம் உபகாரம் படுகிற வகையில் கொஞ்சம் கொடுத்து உதவினால் உங்களுடைய பொருளாதாரம் வீண் போகாது. வசதியுடையவர்கள் வசதி இல்லாத மக்களை வட்டியிலிருந்து காப்பாற்ற, ஏழை எளிய மக்களுக்கு கடன் இல்லாத பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களையும் கொஞ்சம் வறுமையிலிருந்து காப்பாற்றி, சிறு தொழில் செய்வதற்கு கொஞ்சம் கடன் இல்லாத, வட்டி இல்லாத கொஞ்சம் கடன் உதவி செய்து நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் பொருளாதாரம் வீண் போகாது. ஐங்கால தொழுகையை முறைப்படி நிறைவேற்றி தஹஜ்ஜுத் வணக்க வழிபாடு முதல் கொண்டு செய்து இறைவனை முழுக்க முழுக்க சார்ந்திருந்து பிரார்த்தனை செய்த வாழ்ந்த சமுதாயம் எப்பொழுதும் வீண் போனதாக சரித்திரம் கிடையாது. நினைத்து பார்க்க முடியாத உதவிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா செய்திருப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே, யாருக்கு? திருக்குர்ஆனில் ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் உண்டு. இறை விசுவாசிகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இறை விசுவாசிகளை பாதுகாப்பது என்னுடைய கடமை. சொல்வது யார்? யாருடைய வார்த்தை? இது ஒரு அரசாங்கத்தின் வார்த்தை அல்ல, ஒரு அரசு அதிகாரிகளுடைய அறைகூவல் அல்ல. நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி அல்லாஹ்வினுடைய வார்த்தை இந்த வார்த்தை. உங்களை நான் கைவிட மாட்டேன், நிச்சயம் உங்களை நான் பாதுகாப்பேன், என்னுடைய உதவி உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஈமானை பலப்படுத்துவேன், பாதங்களை உறுதிப்படுத்துவேன். ஒரு மாத காலம் அல்ல, 3 மாத காலம் அல்ல, உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் கூட உங்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை கூட என்னால் உண்டாக்க முடியும். நீங்கள் யார்? நீங்கள் என்னுடைய விசுவாசிகள், நீங்கள் என்னுடைய நேசர்கள், எனக்காக வேண்டி மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள். ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று நான் சொல்லுகிறேனே, அந்த நோக்கத்தை புரிந்து இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் நீங்கள்.
உங்களையும் உங்களது குடும்பத்தையும் உங்களுடைய மறுமை வாழ்வையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறானே, அவனை நம்பாமல் போய்விட்டோம். அதுதான் உண்மை. அதானுங்க உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருக்க வேண்டும் என்றால், அதைவிட ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் யாரிடத்திலும் கேட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு உபதேசம் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும். நீங்கள் உயிரோடு வாழும் காலம் வரை, நீங்கள் மரணித்தாலும் யாரும் அதைவிட சிறந்த உபதேசத்தை எனக்கு செய்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள், அது என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட தோழருக்கு சொல்லும் வகையில் எல்லோரையும் அமர வைத்து ஒரு நாள் முழுக்க தர்பியா வகுப்பு நடத்தினார்களா? ஒரே வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்று உறுதி இரு. அந்த அல்லாஹுவை உறுதியாக நம்பு. வெறும் நாவளவில் நம்பாதே. ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதில் எப்படி உனக்கு சந்தேகமே இல்லையோ அதே போல என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று நீ நம்ப வேண்டும். அப்படியா நமக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஏதோ கொஞ்ச நஞ்ச இருக்கிற ஒரு பொருளாதாரம் ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இழந்தால் அந்த பொருளாதார இழப்பை ஈடுகட்ட வட்டியை நோக்கி செல்லுகிற மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. அந்த பொருளாதாரத்தை இழந்த மனிதன் என்னுடைய இறைவன் நிச்சயம் எனக்கு தருவான் என்று பொறுமை காத்து வாழ்கிற மனிதர்கள் சமுதாயத்திலே உண்டு. இழந்ததையே நினைத்து 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 இறைவனின் மீது நிராசை கொண்டு வாழ்கிற மக்கள் சமுதாயத்திலே உண்டு. தொழுது பார்த்தேன் கிடைக்கவில்லை, பிரார்த்தனை செய்து பார்த்தேன் ஏற்கப்படவில்லை, என்னுடைய இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி இறைவனின் மீது நிராசையோடு வாழ்கிற மக்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. அல்லாஹ்வுடைய உதவி வருமா? எப்படி வரும்? எப்படிங்க வரும்? தொட்டில் குழந்தைகள் எல்லாம் பேசிய வரலாறு திருக்குரானிலே உண்டு. அவன் அல்லவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் போதே பேசிய வரலாறு திருக்குரானிலே உண்டு. எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபியை கொடுத்தவன் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படியே அல்லாஹ்வை நம்புகிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடினால் எந்த உபகரண சாதனமும் அவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹுவை நம்பி வாழ்கிற சமுதாயம் எங்கே இந்த உலகத்தில்? எங்கே? ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் உடனே அந்த துன்பத்தை நீக்குவதற்கு கபருக்கு செல்கிற மக்கள் உண்டு, கோயிலுக்கு செல்கிற முஸ்லிம்கள் உண்டு, கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு சென்று விசேஷ வழிபாடுகளிலே பங்கெடுக்கிற முஸ்லிம்கள் உண்டு, தகுதிகளிலும் தாயத்துகளிலும் அபரிவிதமான நம்பிக்கை வைத்து வாழ்கிற முஸ்லிம்கள் உண்டு. ஜோசியம் பார்ப்பதை நல்ல நாள் பார்ப்பது என்று சொல்லி முஸ்லிம் பெயர் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையோடு வாழ்கிற சமுதாயம் இந்த சமுதாயம். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமானால் அந்த உதவியை பெற்ற சமுதாயம் எப்படி வாழ்ந்தது என்று பார்த்து படித்து அதே போல வாழ பழகினால் அல்லாஹ் வாக்கு மாற்றம் செய்கிறவன் அல்ல, அல்லாஹ் ஏமாற்றுக்காரன் அல்ல, அல்லாஹ் மோசடிக்காரன் அல்ல. அல்லாஹ் நிச்சயம் தன்னுடைய அடியார்களை பாதுகாக்கக்கூடியவன். அவனுக்கு என்னங்க ஆசை? தன்னுடைய அடியார்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பொருளாதாரத்தை இழக்கச் செய்து சமுதாயத்திலே கையேந்த வைக்க வேண்டிய நிலை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. 13 வருட காலம் மக்காவில் ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா புரட்டி புரட்டி சோதித்தான். எல்லா சோதனையிலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில் தலை சிறந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் என்று சொல்லி உறுதியாக ஒரு சமுதாயம் இருந்தது. ஆகவே மக்காவிலிருந்து மதீனா சென்ற பிறகு உலகத்துடைய ஆட்சியையே அந்த மக்களுக்கு கொடுத்து செல்வங்களை காலுக்கடியிலே கொண்டு வந்து கொட்டி உலகமே பார்த்து பயப்படுகிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கட்டி எழுப்பினானே, அந்த அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான். ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கொஞ்சம் கூட நெறி தவறாமல் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. என்றைக்குமே நான் படித்த ஒரு பாடத்தை சுருக்கமாக சொல்லித் தருகிறேன். உலகத்தில் எதற்குமே நீங்கள்
ரிசல்ட்டை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ முடியாது. நம்முடைய ஒரே நோக்கம் மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். உலகத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்தது கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் கூட போகலாம். உலகத்தில் நாம் ஆசைப்படுவதை அடைந்தே தீருவோம் அல்லது அடையாமலும் போகலாம். உலகம் நமக்கு முக்கியம் அல்ல. உலகம் என்பது தற்காலிகமாக வாழ்வதற்காக வேண்டி தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்தவர்கள் நீங்களும் நானும். எப்பொழுதும் இறைவன் நம்மை அழைப்பான், எப்பொழுதும் அழைப்பான். அவன் அழைத்தால் உடனே செல்ல வேண்டும். ஓடி ஒளிய முடியாது, வரமாட்டேன் என்று வீம்பு பேச முடியாது. அவன் அழைக்கும் போது செல்லுகிற உலகத்தில் சாதித்தே தீருவேன் என்கிற விடாப்புடியோடெல்லாம் உலகத்திலே வாழவே முடியாது. அல்லாஹு தஆலா எதை ஏவினானோ இயன்றவரை செய்ய வேண்டும், எதை தடுத்தானோ அதை முற்றிலும் விலகி வாழ வேண்டும். அவனுக்கு செய்கிற எந்த ஒரு வணக்க வனமானாலும் அந்த வணக்கத்தில் இணை வைத்தல் கூடாது, அந்த வணக்கத்தில் முகஸ்துதி கூடாது, அந்த வணக்கத்தில் விளம்பரம் தேடுதல் கூடாது. அந்த வணக்கத்தை தூய்மையாக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மண்ணறையிலும் மறுமையிலும் நான் வெற்றி பெற வேண்டும், நரகத்துடைய சிறிய வேதனை கூட என்னால் அனுபவிக்க முடியாது, பலகீனமானவன் நான், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்து சொர்க்கத்தில் தூதர்களோடு உயர் அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னை பார்த்து பயப்படுகிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான். எப்படிப்பட்ட அதிகார பலம், ஆட்சி பலம், இராணுவ பலமே இருந்தாலும் கூட உன்னை எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கூட அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட மாட்டான். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா தருவான். காரணம், நீங்கள் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் வேறு வேறு சமுதாயத்தை போல் அல்ல, இறைவனுக்கு பிடிக்காத சமுதாயம் அல்ல, இறைவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் 24 மணி நேரமும் பெற்று உலகத்தில் வாழ்கிற சமுதாயம் அல்ல. நீங்கள் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் மிகச்சிறந்த படைப்பு. காரணம், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மதுபானத்தை அருந்தி விபச்சாரம் செய்து கொலை கொள்ளைகளிலே ஈடுபட்டு வாழ்ந்தால் இந்த பூமியில் 1 மணி நேரம் கூட மனிதன் உயிரோடு வாழ முடியாது. எப்பொழுதோ இந்த உலகம் அழிந்து போயிருக்கும். எல்லோரும் அநியாயம் செய்ய ஆரம்பித்தால் எப்பொழுதோ இந்த உலகம் அழிந்து போயிருக்கும். ஆனால் செய்கிற தீமைகளை சுட்டி காட்டுகிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உலகத்திலே படைத்து வாழ வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு கருணை புரிந்து கிருபையோடு இந்த பூமியில் கொஞ்சம் ஆயுளை நீட்டி கொடுத்து அல்லாஹு தஆலா வாழ வைக்கிறான் ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயம் தீமைக்கு எதிராக போராடுகிற காரணத்தினால்தான் உலகத்திலேயே இந்த மக்கள் இன்றைக்கு நிம்மதியோடு கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற சமுதாயம் நீங்கள். என்னை மட்டுமே நம்புகிற மக்கள் நீங்கள், என்னிடம் மட்டுமே உதவி தேடுகிற நீங்கள். உங்களுக்கு எந்த மனக்கவலையும் வேண்டாம். சிறு சிறு சோதனைகள் வரும், அது என்னுடைய அன்பை வெளிப்படுத்த, என்னுடைய கருணையை வெளிப்படுத்த. நீங்கள் என்னை விட்டும் தூரமாகிறீர்களா அல்லது மென்மேலும் என்னை நெருங்கி வருகிறீர்களா என்று உங்களை நான் உற்று நோக்குவதற்குத்தான் நோயை தருவேன், சிறு சிறு சோதனைகளை தருவேன். ஆனால் உங்களை நிச்சயம் நான் கைவிட மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சோதனைகள், துன்பங்கள் நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து விடுதலை பெறாமல் மரணித்தால் அந்த சோதனைகளுக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதுமே. இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் நான் விலைக்கு வாங்கிவிட்டேன். விலைக்கு தருவீர்களா என்று அல்ல, விலைக்கு வாங்கிவிட்டேன் சொர்க்கம் தருவதாக சொல்லி. சொர்க்கம் வேண்டும் என்றால் உயிரும் பொருளாதாரம் நமக்கு ஒன்றும் பெரிதல்ல. காரணம், அல்லாஹ் அதை விலை பேசி முடித்து விட்டான். அல்லாஹ்வுடைய இந்த வியாபாரத்தில் வாக்கு மாற்றமோ, மோசடித்தனமோ, ஏமாற்றுத்தனமோ, நஷ்டமோ கிடையாது. நாம் கொடுக்க வேண்டியது அவன் கேட்கும் போது உயிரை கொடுக்க வேண்டும், அவன் கேட்கும் போது பொருளாதாரத்தை அவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஜக்காத்தாக, தர்மமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்வதற்காக, நோயாளிகளுக்காக, பாவப்பட்ட மக்களுக்காக, வட்டியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக, வறுமையில் வாழ்கிற மக்களுக்காக அவன் கொடுக்க சொல்லும் போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவன்
எனக்கு உன்னுடைய உயிர் தேவை என்றால் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற துணிச்சல் நமக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால் ரெண்டு கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் முழுமையாக கேட்டிராத, எந்த உள்ளமும் முழுமையாக கற்பனை செய்திராத அந்த முத்தாலான சொர்க்கத்து மாளிகை நமக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக இந்த உலகத்தில் பாலஸ்தீனத்திலே இருந்து இலங்கை வரை, பாகிஸ்தானத்திலே இருந்து இந்தியா வரை, சிரியாவிலே இருந்து யமன் வரை, உலகம் முழுக்க இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை. மழை பொழிவது மட்டும்தான், வானத்திலிருந்து இடியை நாம் கேட்போம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் 24 மணி நேரமும் குண்டு மழை, குண்டு வெடிக்கிற சப்தம். நிம்மதியில்லாத மக்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரே பதில், ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். சிறு கூட்டத்தை கொண்டு மிகப்பெரிய கூட்டத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா வெற்றி அடைய செய்திருக்கிறான். சிறு சிறு கூட்டத்திற்கெல்லாம் வானவர்களை அழைத்து அல்லாஹ், வானவர்களை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். காற்றை அனுப்பி, பெருமழை அனுப்பி அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தையே உதவி செய்து காப்பாற்றி இருக்கிறான். அதே அல்லாஹ் இன்று வரை உண்டு, வேதம் உண்டு, தூதர் உண்டு. அப்ப நம்முடைய ஈமானில் என்ன குறை என்று மறுபரிசீலனை செய்து, ஹராமிலிருந்து ஒதுங்கி, ஹராமான பெரும்பாவத்திலே இருந்து ஒதுங்கி, அல்லாஹ்வுக்காக வேண்டி முஸ்லிம் தன்னை சார்ந்து அவன் சொல்லுகிற, அவன் ஏவிய காரியங்களை கணக்குப்பட பார்த்து செய்து, அவனை சார்ந்து பிரார்த்தனை செய்து செய்கிற வணக்க வழிபாடுகளில் பித்அத்துகள் இல்லாமல், செய்கிற வணக்க வழிபாடுகளில் இணை வைத்தல் இல்லாமல், செய்கிற வணக்க வழிபாடுகளில் முகஸ்துதி இல்லாமல், செய்கிற வணக்க வழிபாடுகளில் விளம்பரங்கள் இல்லாமல், செய்கிற வணக்க வழிபாடுகளில் உள்நோக்கம் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்து நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற மன அமைதியே வேறு. ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். இன்றைக்கு நாளைய தினம் என்னுடைய ரப்புக்காக முழுக்க முழுக்க என்னை நான் அர்ப்பணம் செய்ய போகிறேன். ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து இஷாவுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை என்று தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகள், வாராந்திர திங்கள் வியாழன் நோன்பு, மாதாந்திர 3 நாட்கள் பிறை 13, 14, 15 ஆகிய நோன்பு என்று வணக்க வழிபாட்டில் கொஞ்சம் அதிக அக்கறையோடு ஒரு நாளை நீங்கள் கழித்து பாருங்கள். மனசிலே இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போய்விடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மாற்றத்தை உள்ளத்திற்கு தந்து விடுவான். உள்ளத்தையே மாற்றுகிற சக்தி அவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் இந்த சமுதாயம் என்றைக்கு புரிந்து நடக்கின்றதோ அன்றைக்கு இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும். அன்றைக்கு இந்த சமுதாயம் எதிர்பாராத உதவிகளை எல்லாம் பெறும். அன்றைக்கு இந்த சமுதாயத்தை குறித்து எல்லா மனித சமுதாயத்திலும் உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குவான். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணியை முடிந்தவரை தொடர்ந்து செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக மரணிப்பதற்குள் இஸ்லாத்தை யாராவது ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்து சொல்லித்தான் மரணிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு உறுதிமொழி எடுத்து இந்த சமுதாயத்தில் வாழ பழகுங்கள். நிச்சயம் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய கிருபையும் கிடைக்கும் என குறுகிய நேரத்தில் ஓரளவுக்கு என்னால் முடிந்த ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்ய வைத்திருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை சார்ந்திருக்கிற மக்களாக நம்மை ஆக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து மறுமையிலும் மன்னரையிலும் சிறந்த ஒரு வாழ்வை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.